somewhere in the future உலகத்துல பசி பஞ்சம் பட்னி தலைவரிச்சு ஆடுது. பாப்புலேஷன் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. ஃபுட்டுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹைபிரிட் வகையான உணவுப் பொருட்களை இன்க்ரீஸ் பண்றாங்க மேனுஃபேக்சரிங்ல. இது உலகத்தோட பசியை தீர்த்து வைக்குது. பட் இது வேற ஒரு பிரச்சனை கொண்டு வருது. நம்மளோட ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் ரேபிடா க்ரோ ஆகுது. லைக் ட்வின்ஸ் பதிலா 4 குழந்தை 5 குழந்தைன்னு ஒரே நேரத்தில் பிரசவமாகிற விஷயங்கள் அதிகமாகுது. இதனால உலகத்தோட பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாம போகுது. கவர்மெண்ட்ல இருக்க நிக்கோலட் கேமன் என்ற மினிஸ்டர் ஒரு முடிவு பண்றாங்க. என்னன்னா, ஒரு குடும்பத்துக்கு ஒரு குழந்தை தான், அதுக்கு மேல இருக்க குழந்தைகளை கிரையோஸ்லீப் மூலமா தூங்க வச்சுட்டு ஃபியூச்சர்ல நம்மளோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண போறோம், அவங்களை எழுப்பிக்கலான்னு. கிரையோஸ்லீப்ன்றது என்னதுன்னா, நீங்க நிறைய ஸ்பேஸ் படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. லைக் மனுஷங்களை அதுல போட்டு தூங்க வச்சிருவாங்க. அவங்க லோயர் ஹார்ட் பீட் ரேஸ்ல கம்மியான ரிசோர்சஸ்ல அதிலே இருப்பாங்க. லைக் ஃபியூச்சர்ல வேணா அவங்களை எழுப்பிக்கலாம். அந்த மாதிரி கிரையோஸ்லீப்ல குழந்தைகளை போறதுன்னு முடிவு பண்றாங்க. அதனால எந்த ஒரு ஃபேமிலியாலுமே ஒரு குழந்தைக்கு மேல வச்சுக்க முடியல. இப்பதான் ஒரு அம்மாவை காட்டுறாங்க. அந்த அம்மாவுக்கு மொத்தம் 7 குழந்தை பிறகுது. அந்த அம்மா பிரசவத்திலே இறந்துடுறாங்க. அந்த குழந்தைகளோட தாத்தா வில்லியம் டெஃபோ என்ன பண்றாருன்னா, அந்த 7 குழந்தைகளையும் கூட்டிட்டு போய் சீக்கிரட்டா வளர்க்கறாரு. 7 குழந்தைகளுக்கும் 7 நாளோட பேரை வைக்கிறாரு. மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேன்னு. இவங்க 7 பேரும் எப்படி வளர்றாங்கன்னா, ஒருத்தர் மண்டேன்னு பேர் வச்சிருக்க பொண்ணு மண்டே அன்னைக்கு வெளில போலாம். இவங்க எல்லாம் ஒரே ஐடென்டிட்டி வருவாங்க. இவங்க எல்லாருக்கும் காமனான ஒரு பேரு. ஆனா 7 பேரும் வாரத்துல 7 நாள் வெளில போலாம். லைக் மண்டேன்ற பொண்ணு மண்டே வெளில போய் உலகத்தை ஃபேஸ் பண்ணும், ஸ்கூலுக்கு போவோம், அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும். அதே மாதிரி டியூஸ்டே டியூஸ்டே போவோம், அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவ பண்ணுவா, அவ ஸ்கூலுக்கு போவா. இந்த மாதிரி இவங்க எல்லாருக்கும் காமனா தாத்தா ஒரு டிவைஸை கொடுக்குறாரு. அதான் அவங்க ஹேண்ட் ரெஸ்ட்ல இருக்க கேமரா. அந்த கேமரா மூலமா அவங்க டே மொத்தத்தை ரெக்கார்ட் பண்ணிட்டு இவங்க கிட்ட கொடுக்கணும். இவங்க எல்லாரும் அதை உட்காந்து நைட் டின்னர் அப்போ மொத்தமா பார்ப்பாங்க. சோ அடுத்த நாள் டியூஸ்டே போறானா, அவ மண்டேவோட லைஃப் அப்படியே கண்டினியூ பண்ணி பண்றதுக்கோசம். அப்போ ஒரு நாள் அந்த 7 பேர்ல ஒரு குழந்தை என்ன பண்ணிடுறா, யாருக்கும் தெரியாம வெளியில போய் விளையாட போயிடுறா அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட. சோ இப்ப வெளியில 2 குழந்தைங்க ஒரே டைம்ல இருக்காங்க. அவங்க தாத்தாக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம போய் அவசரத்துல தேடுறாரு, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் அவளே வீட்டுக்கு திரும்பி வரா, பார்த்தா கையில அடிபட்டு இருக்கு. அவ ஸ்கேட் போர்ட்ல விளையாடும் போது கீழே அவளோட ஒரு விரல் போயிடுது. அவங்க தாத்தா இவங்க எல்லாருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கணும், அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரும் வெளில போனா நாளைக்கு மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்க 6 குழந்தைகளோட விரலையே வெட்டுறாரு. என்ன சொல்லினா, உங்க ஒருத்தருக்கு எதனா ஒன்று நடந்தாலும் அது உங்க 7 பேர் லைஃபையும் பாதிக்கும். சோ அதை ஞாபகம் வச்சுட்டு இனிமேட்டு சர்வை பண்ணுங்க, நான் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கட் பண்ணா 20 வருஷம் கழிச்சு இவங்க மறுபடியும் அதே உலகத்துல நார்மல் லைஃப் லீட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த குழந்தைகளை கிரையோஸ்லீப்ல போற விஷயம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. பல ஃபேமிலிஸ் இருந்து கதற குழந்தைகளை பிரிச்சு எடுத்துட்டு போறாங்க. இவங்க எல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேங்க்ல கார்பரேட் ஜாபும் இவங்களுக்கு இருக்கு. லைக் 7 பேருமே அந்த வேலையை தான் செஞ்சாகணும். இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கு. ஒருத்தி பியூட்டி கான்சியஸா இருக்கா, ஒருத்தி ஆக்கரா இருக்கா, இன்னொருத்தி பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கா, இன்னொருத்தி பிரசன்டேஷன்ல ஸ்ட்ராங்கா இருக்கா. லைக் தட் 7 பேருமே 7 டிஃபரெண்ட் பர்சனாலிட்டிக்காக இருக்காங்க. இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யுது. பிகாஸ் ஒருத்தர் செய்யற வேலையை 7 பேர் செய்யும் போது இவங்களுக்கு ஈஸியா சக்சஸ் கிடைக்குது. இவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்க இவங்க லைஃப்ல திடீர்னு ஒரு நாள் பிரச்சனை வருது. வேலைக்கு போன மண்டே திருப்பி வரவே இல்லை. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல. அவகிட்ட இருந்த அந்த ரெக்கார்டிங் டிவைஸும் சிக்னலே இல்லாம ஆஃப் ஆயிடுது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க டியூஸ்டே அனுப்பி மண்டேக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. டியூஸ்டே அடுத்த நாள் வழக்கம் போல கிளம்பி போறா. இப்பதான் முக்கியமான கேரக்டர்ஸ் கடையில இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஒரு செக்யூரிட்டி கார்டு அவகிட்ட ரொம்ப ஃபிளர்ட்டியா பேசுறான். அவ ஆபீஸ்ல இவளோட சுப்பீரியர் ஒருத்தன் ப்ரமோஷனை பத்தி இவகிட்ட பேசுறான். லைக் நீ ப்ரமோஷன் எடுத்துக்காத, எனக்கு விட்டு கொடுன்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் நோட் பண்றா. இதுல யார் மண்டேவை கடத்திருப்பாங்கன்ற சந்தேகம் இவங்களுக்குள்ள வருது. சோ டியூஸ்டே நேத்து நடந்த விஷயங்களை அவங்களோட கொலீக்ஸ் கிட்ட கேட்கறான். நேத்து நான் அந்த மாதிரி எங்க போனேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு. நீ பார்ல போய் குடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்றாங்க. பாருக்கு போறா. பார்ல போய் விசாரிக்கிறா, நான் யார் கூட பாருக்கு வந்தேன்னு. அவ நீ உன்னோட கொலீக் கூட அந்த ஐட்டா இருந்தானே அவங்க கூட வந்தேன்னு சொல்றாங்க. அவன் யாருன்னா, லைக் இப்போ லிப்ட்ல இவ்வளவு மிரட்டு நல்ல ப்ரமோஷனை விட்டு கொடுத்துருக்கான் அவன். சோ அவனோட வீட்டுக்கு போனா மிச்ச டீடைல்ஸ் தெரியும் சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு டியூஸ்டே வெளில வந்த டியூஸ்டேவை கன்ஸோட வந்த ஆட்கள் கடத்திட்டு போயிடுறாங்க. இப்போ டியூஸ்டேவும் காணாம போயிட்டா. மிச்சம் வீட்டுல இருக்க 5 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. டியூஸ்டேவையும் கடத்திட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கிறா. டியூஸ்டேவை கடத்தினது யாருன்னு பார்த்தா நிக்கோல் தான். அதாவது ஃபர்ஸ்ட் காட்டுல ஒரு பொலிட்டிஷியன் கிரையோஸ்லீப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னா அவங்க தான். அவங்க ஏன் இவன் மேல கோபமா இருக்காங்கன்னா, என் கண்ணில மண்ணு தூவியே 20 வருஷம் என்ன ஏமாத்தி நீங்க எல்லாம் வந்துட்டீங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னு தெரிஞ்சா என்னோட பொலிட்டிக்கல் கரியருக்கு எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா, என்னோட பதவியே போயிடும் சொல்லிட்டு இவளை மிரட்டுறா. இவளை ஆல்மோஸ்ட் கொலை பண்ற மாதிரி போயிடுறா. வீட்டுல இருக்க 5 பேருக்கும் நைட்டு ஆட்கள் அனுப்ப சொல்றா. அதே மாதிரி நைட்டு இவங்களை கொலை பண்ண 10-15 பேர் உள்ள வராங்க. பட் அங்க நடந்த ஃபைட்ல இவங்க 5 பேரும் வந்தவங்களை அடிச்சு போட்டுறாங்க. அதுவும் குறிப்பா அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு இருக்கால, பாக்ஸிங்லாம் தெரிஞ்ச பொண்ணு, பாக்ஸிங் மார்ஷல் ஆர்ட்ஸ்ல தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அவ எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு இவங்க எல்லாரையும் அங்க எஸ்கேப் பண்ண வைக்கிறா. ஆனா இந்த ஃபைட்ல இன்னும் ஒரு பொண்ணு செத்துறா. லைக் அந்த இன்னோசென்டான பொண்ணு செத்துறா. சோ 3 பேர் அவுட். மிச்சம் 4 பேர் தான். யாருன்னா, ஒன்னு ஆக்கரு, இன்னொன்னு இந்த பிசிக்கலி ஸ்ட்ராங்கான பொண்ணு, இன்னொன்னு வெட்னஸ்டே, இன்னொன்னு சண்டே. இந்த 4 பேர் தாங்கிறாங்க. மிச்சம் 3 பேர் அவுட். சோ இப்ப இந்த 4 பேரை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே முடிவு பண்றா. அவன்
என்ன பண்றான்னா மண்டே கிட்ட இருந்தா இது எல்லாமே ஆரம்பிச்சது. சோ மண்டேவோட டேட்டாஸ் எல்லாம் ட்ராக் பண்ணும் ரிவர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மண்டேவோட டேட்டாஸ் எல்லாம் ட்ராக் பண்றாங்க. மண்டேவோட கொலிக் வீட்டுக்கு அவளை அனுப்புறாங்க. யாருன்னா அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு இருக்கால, அவகிட்ட ஒரு கண்ணு குத்து. அவ போய் அங்க அவனை மிரட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேட்க சொல்லதா அவளுக்கு புரியுது. மண்டே வந்து ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா நிக்கோலுக்கு, அதாவது அந்த பொலிட்டிஷியனுக்கு இவங்க பேங்க்ல இருந்து ஒரு கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்ற விதமா ஒரு ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கா. இது இவங்களுக்கு ஏதோ சஸ்பிஷியஸா இருக்கு. இது என்னன்னு விசாரிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கும் ஆட்கள் வந்துடுறாங்க. அங்க இருந்து அவ எப்படியோ ஒரு ஆளா சண்டை போட்டு தப்பிக்கிறா. தப்பிச்சு கடைசியில 2 பில்டிங் நடுவுல மாட்டுறா. சரி இந்த பில்டிங்கை எகிரி குதிச்சா நீ பொழைச்சிடுவேன்னு சொல்லிட்டு அந்த ஹேக்கர் பொண்ணு இருக்கால அவ வீட்டுல இருந்து சொல்றா. சரி நீ பில்டிங் தாண்டி எகிரி குதிக்கிறா. கரெக்டா அவள் கிராஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல இருந்து ஒரு புல்லட் அவள் அடிக்குது. அவ மொமெண்டம் மிஸ் ஆகி கீழே வந்து செத்துறா. சோ இப்போ மிச்சம் இருக்கிறது இன்னும் 3 விக்கெட் தான். 3 பேரும் அவன் செத்துட்டான்ற பதட்டத்துல இருக்காங்க. அப்ப அந்த செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு வரான். இவன் ஏன் நம்ம வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு பேசினா அவன் வந்து செக்ஷுவலா நடந்துக்கிறான். இவன் ஏன் நம்ம கிட்ட இப்படி நடந்துக்கிறான் இவங்க ஒண்ணுமே தெரியாம ஒழிக்க சொல்லதான் நமக்கு ரிவீல் ஆகுது. மண்டே வந்து இவன் கூட லவ்ல இருந்திருக்கா. ஏன்னா அவனோட வீட்டுல வந்து மண்டே ஒண்ணு சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அது இதுன்னு இருக்கு. சோ இவங்க 2 பேரும் லவ்ல இருந்திருக்காங்க. இந்த லவ் கோசமா இவன் நம்மள பீட்ரே பண்ணிட்டா, இந்த லவ் கோசம் நமக்கு துரோகம் பண்ணிட்டாளா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம மிச்சம் 3 பேரும் முழிக்கிறாங்க. சரி எதுக்கா இருந்தாலும் அவன் போன்ல இருக்க டேட்டாஸ் எல்லாம் எடுக்கணும், நீ அவன் கூட அவன் வீட்டுக்கு போன்னு சொல்லி அந்த பிளாண்ட் ஹேர் வச்சுன்னு லைக் மாடல் மாதிரி இருப்பான்னு சொன்னல, அவ வந்து அவன் கூட வீட்டுக்கு போறா. அவனோட டேட்டாஸ் எல்லாத்தையும் சிங்க் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறா. மிச்சம் இருக்கிறது 2 பேர் தான், ஒன்னு ஹேக்கர் இன்னொன்னு சண்டே. இப்ப அந்த ஹேக்கர் இருக்கல அவன் என்ன பண்றா, அந்த செக்யூரிட்டி கார்டோட டேட்டாவை வச்சு லைக் ஆக்சஸ் பண்றா. கிரையோ ஸ்லீப் அந்த இடத்தை ஆக்சஸ் பண்ணி அங்க இருக்க சிசிடிவில தேட சொல்ல அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. டியூஸ்டே சாகல, அவளோட கண்ணை மட்டும் தான் நோண்டி எடுத்திருக்காங்க. அதை வச்சுதான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப டியூஸ்டே என்ன உயிரோட தான் இருக்கா, அவளை போய் காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. காப்பாத்தலாம்னு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணும்போதே அந்த இடத்துக்கும் ஆள் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு ஆள் வந்தப்போ இந்த ஹேக்கர் பொண்ணை கூப்பிட்டு சண்டே வெளில போலான்னு சொல்றா. பட் ஹேக்கர் வரமாட்டேன்றா. அவ என்னன்றா, இந்த டேட்டாவெல்லாம் வச்சா நம்ம இவங்களை பழி வாங்க முடியும், இந்த டேட்டாவெல்லாம் இந்த பில்டிங்கோட வெடிச்சு நாசமா போறத நான் விரும்பல, நான் இந்த டேட்டாவை பேக்கப் பண்ணி உனக்கு அனுப்புறேன் நீ போன்னு சொல்றா. இவளை அனுப்பிச்சு வச்சுட்டு அவன் அந்த டேட்டாவெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்து அனுப்பிச்சிடறா. பட் அதுக்குள்ள அவங்க வந்து அந்த இடத்த நாசமாக்கி அவளையே சுட்டு கொண்டுறாங்க. அங்க ஒரு பிளாஸ்ட் நடக்குது, அதுல அவ செத்துறா. இப்ப மிச்சம் இருக்கிறதே சண்டே மட்டும்தான். இப்ப மிச்சம் இருக்கிறது சண்டே மட்டும்தான். ஏன்னா அந்த பிளாண்ட் ஆர் வச்சுன்னு போனால அந்த செக்யூரிட்டி கார்டு வீட்டுக்கு, அவளுமே செத்துறா. அந்த செக்யூரிட்டி கார்டு அங்க இருந்து கிளம்பி போன அப்புறம் நிக்கோலோட ஆட்கள் போய் அவளையுமே கொலை பண்ணிடுறாங்க. இப்ப இருக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான். அவன் வந்து தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் செத்துட்டான்னு நினைச்சிருக்கான். ஏன்னா அவன் அபார்ட்மெண்ட்லயே பூந்து அவனை கொலை பண்ணிட்டாங்கல்ல, அந்த பாடியை பார்த்து இவ செத்துட்டான்னு நினைச்சிருக்க சொல்ல சண்டே போய் அவனை வாரமா கூட்டினு அவனால இதை நம்பவே முடியல. இப்பதான் நீ செத்துட்டேன்னு பாடி எடுத்துட்டு போறாங்க, அப்ப நீ யாருன்னு கேட்க அப்பதான் உண்மையை சொல்றான். நாங்க மொத்தம் 7 பேர்ரா, இப்ப நாங்க 2 பேர் தான், 3 பேர் தான் உயிரோட இருக்கோம், 4 பேர் செத்துட்டோம், உண்மையை சொல்லு உனக்கும் மண்டேக்கும் நடுத்துல என்ன கனெக்ஷன். அப்பதான் அவன் சொல்றான், அவ்வளவு நானும் கொஞ்ச நாளா டேட் பண்ணிட்டு இருக்கோம், மண்டே வந்து என்ன பாப்பா வராதனால தான் நான் வந்து நான் வந்து உங்க வீட்டுக்கே வந்தேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் ரிவீல் பண்றான். சரி இப்போ மண்டேவை காப்பாத்தனா எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவனோட ஆக்சஸ் வச்சு அந்த பில்டிங்குள்ள போறாங்க. எப்படி போறாங்கன்னா, இந்த பணங்கள்லாம் டிஸ்போஸ் பண்ணுவாங்க, கொலை பண்ணவங்கலாம் அதை வந்து ஒரு இடத்துல வச்சு இவங்க டிஸ்போஸ் பண்றாங்க. என்ன ஒரு பணம் மாதிரி உள்ள கூட்டு போ, என்னையும் டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டு போ, அவங்க என்ன பண்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவளை ஒரு பாடி பேக்ல போட்டு எடுத்துட்டு போறா. உள்ள போனா அப்பதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. என்னன்னா இவங்க கிரையோ ஸ்லீப் பண்ற பேர்ல அந்த குழந்தைங்களை எரிச்சு கொலை பண்றாங்க. அவங்க அந்த குழந்தைங்களை ஸ்லீப்ல எல்லாம் போடல, அந்த குழந்தைங்களை கொன்னுடுறாங்க. ஏன்னா எப்படியும் ஒரு 50 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைகளோட பேரண்ட்ஸ் உயிரோட இருக்க பத்தில இருந்தாலும் அவங்க வந்து திருப்பி கேட்க போறது இல்ல. சோ இந்த குழந்தைங்களை யாருக்கும் தெரியாம கொலை பண்றது தான் நமக்கு ரிசோர்சஸ் கம்மி பண்ண ஒரே வழி. நமக்கு ரிசோர்சஸ் இவங்களை கிரையோ ஸ்லீப்ல பாத்துக்கிறதுக்கும் ஒரு செலவாகும், அது நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த குழந்தைங்களை கொண்டுறாங்க. இதை வந்து பாடி பேக்ல இருந்த சண்டே வீடியோ எடுத்துறா. வீடியோ எடுத்து அவளை எரிக்க போக சொல்ல எழுந்து எல்லாரையும் அடிச்சு போட்டு கிளம்பிடுறா. அந்த செக்யூரிட்டி கார்டும் அவனும் அந்த பில்டிங்குள்ள பூந்துறாங்க. பூந்து எங்க மண்டேவும் டியூஸ்டேவும் இருக்காங்கன்னு தேடுறாங்க. ஃபைனலா தே ரிகவர் டியூஸ்டேக்கு ஒரு கண்ணு போயிருக்கு, பட் இருந்தாலும் அவளை காப்பாத்தி கொண்டு வராங்க. அப்புறம் மண்டே எங்க இருக்கான்னு தேட சொல்லதான் மண்டே வந்து நிக்கோல் கூட டீல் பேசிட்டு இருக்கா. அதாவது அவ அந்த ஃபண்ட் ரிலீஸ் பண்ணால அது எதுக்குன்னா மண்டே வந்து பிரெக்னெண்டா இருக்கா பிரின்ஸோட. சோ அவளால இந்த 7 பேர் கூட இருந்து அவ குழந்தையும் அதே மாதிரி வளர்க்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு டீல் பேசுறா. இவங்க 6 பேரையும் கொலை பண்ணிட்டு எனக்கு அந்த ஐடென்டிட்டி கொடுத்துருங்க, நான் என்னோட குழந்தைகளை தனியா வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு நிக்கோல் திருப்பி அவ பேங்க்ல இருந்து ஃபண்ட்ஸ் கேட்கறா. அதையும் மண்டே ரெடி பண்ணி கொடுத்துட்டா. சோ மண்டே தன்னோட குழந்தைகளுக்கோசம் தன்னோட சிஸ்டர்ஸ்க்கே துரோகம் பண்ணிட்டா. இது தெரிஞ்சுக்கிட்ட சண்டே செம்ம காண்டாயி ட்ரெஸ் பண்ணிட்டு அவ பாத்ரூமுக்கு போக சொல்ல அவ பின்னாடியே பாத்ரூமுக்கு போய் நிக்கிறா. அங்க அவங்க 2 பேருக்கும் சரியான சண்டை நடக்குது. இந்த சண்டையில சண்டே வந்து மண்டேவை ஷூட் பண்ணிடுறா. அப்பதான் அவங்க பிளாஷ்பேக்ல கட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வெளில போய் ஒரு குழந்தையோட கை விரல் போச்சுல ஸ்கேட் போர்ட்ல விளையாட சொல்ல, அந்த குழந்தையே மண்டே தான். அவளுக்கு என்ன நடக்குதோ அது எல்லாரையும் பாதி கொண்டது. அவங்க தாத்தா அப்போ சொன்ன மாதிரி இப்ப நடந்துடுச்சு. 7 பேரா இருந்த அவங்க இப்ப கடைசியில 2 பேர் தான் இருக்காங்க. என்னதான் மண்டேவை கொலை பண்ணிட்டாலும் இந்த விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்றதுக்கோசம் அந்த ஒரு கண்ணு போச்சுல டியூஸ்டே, அவ போய் சர்வர்ல உட்காந்து நிக்கோல் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா லைக் ஒரு பார்ட்டில. அப்போ
அவளோட பேக்ரவுண்ட்ல அந்த குழந்தை எரிக்கிற வீடியோவை பப்ளிஷ் பண்ணிடுறா. இது மூலமா கவர்மெண்ட் பண்ற பித்தலாட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. நிக்கோலுக்கு வந்து மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. அவ தூக்கு மேடைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு போறா, நான் பண்ணது கரெக்ட், நான் இந்த மாதிரி 20 வருஷமா ஆக்ட் பண்ணதுனால தானே நீங்க எல்லாம் இன்னும் ஜாலியா இங்க சாப்பிட்டு சுத்தின்னு இருக்கீங்க, நான் கண்டி இந்த பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாம விட்டா இந்த உலகமே அழிஞ்சு போயிருக்கும் கத்துறா. பட் அது அவளை யாருமே மதிக்கல. இந்த கிரையோ ஸ்லீப் மூலமா குழந்தைகளை எரிக்கிற மெத்தட் வந்து முற்றிலுமா ஒழிக்கப்படுது. குழந்தைகளுக்கு உணவு மற்றும் இருப்பிடம் வழங்க வேற விதமான வழி தேடப்படுது அரசாங்கத்தின் மூலமா. இதோட படம் முடியுது. இந்த படத்தோட பேரு வாட் ஹேப்பன் டு மண்டே. இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் 2017. இது ஒரு ஆவரேஜான சைஃபை த்ரில்லர் தான். பட் கதை என்னதான் நீங்க ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் ஆக்ஷன் பிளாக்ஸும் இதோட கான்செப்டான உலகமும் புதுசா இருக்கு. அமேசான் பிரைம்ல இந்த படம் இருக்கு, வேணா செக் பண்ணி பாருங்க. அதோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.